Welcome to Jomath. I am Jyoti Lakshmi, Maths tutor. Students, last class la nama exercise 3.12 oda problems பார்த்தோம். That is first 5 problems பார்த்தோம். So remaining problems இன்னைக்கு classல பார்க்க போறோம். Let us get into the classroom. Let us start with exercise 3.12. Sixth problem. From a group of 2x square black bees, square root of half of the group went to a tree. Again, 8/9 of the bees went to the same tree. The remaining 2 got caught up in a fragrant lotus. How many bees were there in total? So here in the question, what is given? அப்படின்னா total number of black bees எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 2x square black bees இருக்குது. ஓகே, இதில் half of the square root. So இந்த 2x squareல half எடுக்கணும். halfனா 1/2 of 2x square. அதனுடைய square root. That much number of bees went to a tree. அந்த group of bees எவ்வளோ இருக்குது டோட்டலாக 2x square இருக்குது. அதிலேருந்து half of 2x square and then take the square root of that result. Okay. That much of bees வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ரீக்கு போயிடுது. போனதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அகெயின் 8/9 ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் பீஸ் 8/9 ஆஃப் 2x ஸ்கொயர் பார்ட் நம்பர் ஆஃப் பீஸ் வந்து அகெயின் சேம் ட்ரீக்கு போயிடுது. பேலன்ஸ் இருக்கிறது எவ்வளோன்னா 2 ரிமைனிங் 2 காட் அப் இன் எ ஃப்ராக்ரண்ட் லோட்டஸ், ஒரு லோட்டஸ் தாமரை பூக்குள்ளே போயிடுது. ஹவு மெனி பீஸ் வேர் தேர் இன் டோட்டல்? ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது கேதர் பண்ணிங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பீஸ் எவ்வளோ இருக்குது? 2x ஸ்கொயர் இருக்குது. அதில் ஹாஃப் எடுத்து அதனுடைய ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா தட் மச் நம்பர் ஆஃப் பீஸ் வந்து எங்கே போகுதுன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு ட்ரீக்கு போகுது. தென் ரிமைனிங் அப்படியே இருக்குது. ஓகே, கொஞ்சம் நேரம் கழித்து அகெயின் டோட்டல் நம்பர் ஆஃப் பீஸ்னால் 2x ஸ்கொயர். அப்போ அந்த அவுட் ஆஃப் 2x ஸ்கொயரில் 8/9 பார்ட் அகெயின் என்ன பண்ணுது? சேம் ட்ரீக்கு போயிடுது. பேலன்ஸ் இருக்கிறது 2 பீஸ் தான். ஸோ அந்த 2 பீஸும் ஒரு வாசனையான லோட்டஸ்குள்ளே போயிடுது. ஸோ அப்போது டோட்டலாக அந்த குரூப்பில் எவ்வளோ பீஸ் இருந்திருக்கும், இதுதான் கொஷின். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பாட்டி விடுகதைங்க மாதிரியே இருக்கும். இந்த கொஷின்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பாட்டிங்க கதை சொல்லும்போது இந்த மாதிரி விடுகதைங்கள்லாம் நிறைய சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த கொஷின். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் சொல்யூஷன் வந்து அழகாக அல்ஜிப்ராவை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்கிறது என்னது அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பீஸ். Total number of bees equal to 2x square. Okay, then half of the group, half of the square root, sorry, square root of the half, square root of the half, square root of the half is equal to 2x square by 2 is half இதனுடைய square root, which is equal to square root of x square, which is equal to x. Then 8/9 part of base is nothing but 8/9 part of 2x square, which is equal to 16/9x square. This much number of bees second time. First time இவ்வளோ போகுது x number of bees. செகண்டாக 16/9x square number of bees வந்து போகுது சேம் ட்ரீக்கு. இப்போ பேலன்ஸ் இருக்கிறது 2. ஓகே, ரிமைனிங் number of bees is equal to 2. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு போன எக்ஸ் நம்பர் ஆஃப் பீஸ் ஒரு ட்ரீக்கு போயிடுச்சு இல்லையா? அது ஃபஸ்ட்டு போனது வந்து எக்ஸ் நம்பர் ஆஃப் பீஸ். செகண்டாக அந்த சேம் ட்ரீக்கு போனது 16/9 எக்ஸ் ஸ்கொயர் ஆஃப் பீஸ் நம்பர் ஆஃப் பீஸ். தென் ரிமைனிங் 2 இது ரெண்டும் லோட்டஸ்குள்ளே போயிடுது. ஸோ இந்த மூணையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பீஸ் வந்துடும். ஸோ
இது மூணையும் sum பண்ணி equate பண்ணுங்க 2x squareக்கு you will get the equation. Okay, now see x plus 16x square by 9 plus 2 equal to 2x square. இப்போ இதுதான் equation உங்களுக்கு இல்லையா? ஸோ இப்போ எல்லாத்தையும் லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு வந்துடுங்க, அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 16x square 16 by 9x square, then in the minus 2x square, then plus x plus 2 equal to 0. ஸோ இப்படி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் ரெண்டும் இருக்குது இல்லையா? ஸோ நமக்கு கீழே இங்கே டினாமினேட்டரில் 9 இருக்கிறதுனால இந்த 9 ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈக்குவேஷன் ஃபுல்லாக மல்டிப்ளையிங் பை 9 கொடுங்க. ஸோ ஒவ்வொரு டேர்மையும் 9ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகிடும்? 16x square. இங்கே 9 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9 into 2 18x square plus 9 into x is 9x plus 9 into 2 is 18. ஓகே, ஸோ இப்போ இது 2வும் லைக் டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா minus 2x square plus 9x plus 18 equal to 0. ஸோ இந்த மைனஸை ரிமூவ் பண்ணுன்னா ஹோல் ஈக்குவேஷனையும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2x square minus 9x minus 18 equal to 0. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு சம் அண்ட் ப்ராடக்ட் மெத்தடில் இதை சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ 18 into minus 18 into 2 is minus 36. Here minus 9. ஸோ இப்போது 2 numbers அதனுடைய ப்ராடக்ட் வந்து minus 36 வரணும், சம் minus 9 வரணும். வாட் இஸ் த நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 4s are 12 3s are வரும் இல்லையா? 12 3s are. ஸோ இதில் மைனஸ் போடணும். ஓகே, ஸோ minus 12 into 3 is minus 36, minus 12 plus 3 is minus 9. ஸோ இங்கே x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 2 இருக்கா? டேக் த 2 numbers dividing by 2. ஸோ this is minus 6. இப்போ minus 6, 3 by 2. ஸோ இந்த 2 numbers வச்சு நம்ம என்ன எழுதலாம்னா ஃபேக்டர்ஸ் எழுதலாம். ஸோ x minus 6, நெக்ஸ்ட்டு 2x, இந்த டினாமினேட்டர் எங்கே போயிடும்? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஆகிடும். 2x plus 3 equal to 0. ஓகே, ஸோ 2 ஃபேக்டர்ஸ் வந்தாச்சு. இப்போ சால்வ் பண்ணிக்கலாம். x minus 6 equal to 0 and 2x plus 3 equal to 0. So x is equal to 6 and 2x equal to minus 3, x is equal to minus 3 by 2. So இங்கே x பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பீஸ் இல்லையா? x is the number of b's. அப்போ x வந்து என்னவாக இருக்க முடியாது? நெகட்டிவாக இருக்க முடியாது. So this value is not possible. ஸோ இப்போ இதை வச்சு தான் டோட்டல் நம்பர் ஆஃப் பீஸ் கண்டுபிடிக்கணும். நம்ம கொஷின் பாருங்கள், how many bees were there in total? அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பீஸ் எவ்வளோ இருந்தது? 2x square இருந்தது. ஸோ அதில் கொண்டு போய் எக்ஸோட வேல்யூவை 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். டோட்டல் நம்பர் ஆஃப் bees is equal to 2x square, which is equal to 2 into 6 square, which is equal to 2 into 36, which is equal to 72. ஸோ அப்போ டோட்டலாக எவ்வளோ பீஸ் இருந்ததுன்னா 72 பீஸ் இருந்தது இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு எவ்வளோ பீஸ் போயிருக்கு? 6 பீஸ் போயிருக்கு. ஃபஸ்ட்டு 6 பீஸ் வந்து அந்த குரூப்லேருந்து குரூப் ஆஃப் 72லேருந்து 6 பீஸ் ஃபஸ்ட்டு போயிடுச்சு. அடுத்தது பாருங்கள், 16 by 9 x ஸ்கொயர்னா 16 by 9 x square is nothing but 6 square இல்லையா? ஸோ 16 into 36 by 9 4 times, ஸோ 64. செக் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த மாதிரி. அப்போது 16 by 9 of x square is nothing but 64. அப்போ செகண்டாக அகெயின் 8 9 பார்ட் ஆஃப் பீஸ் போச்சு இல்லையா? அதில் எவ்வளோ போச்சுன்னா 64 போச்சு. ஃபஸ்ட்டு எவ்வளோ? 6 plus 64 is 70. அப்போ ரிமைனிங் 2 பீஸ் தான் லோட்டஸ்குள்ளே போச்சு இல்லையா? ரிமைனிங் 2 கரெக்டாக வந்துருச்சா? 72 உங்களுக்கு டோட்டல். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் திஸ் ப்ராப்ளம். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பீஸ் வந்து உங்களுக்கு வந்து 72 பீஸ் இருந்திருக்கு அந்த குரூப்பில். Music is being played in 2 opposite galleries with certain group of peoples. In the first gallery, a group of 4 singers were singing, and in the second gallery, 9 singers were singing. The 2 galleries are separated by the distance of 70 meters. Where should a person stand for hearing the same intensity of the singer's voice? The hint is given.
the ratio of the sound intensity is equal to the square of the ratio of their corresponding distance. ஸோ இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா 2 கேலரிஸ் இருக்குது. அந்த 2 கேலரிஸில் இருந்தும் மியூசிக் ப்ளே பண்ணுறாங்க. ஓகே, ஸோ மியூசிக் கான்சர்ட் ஒன்று நடக்குதுன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. 2 கேலரிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கேலரியில் 4 சிங்கர்ஸ் இருக்காங்க. செகண்ட் கேலரியில் 9 சிங்கர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து அட் அ டைம் மியூசிக் ப்ளே பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 2 கேலரிஸ்க்கும் இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் வந்து 70 மீட்டர்ஸ் இருக்குன்றாங்க. ஸோ ஒரு பர்சன், அதை லிசன் பண்ணுற ஒரு பர்சன் எந்த பிளேஸில் நின்னா, அந்த 70 மீட்டர்ஸ் இன்பிட்வீன் 2 கேலரிஸ்க்கு இன்பிட்வீன் டிஸ்டன்ஸில் எந்த பிளேஸில், எந்த பொசிஷனில் நின்னா 2 பக்கத்தில் இருந்தும் சவுண்டு வந்து ஈக்குவலாக கேட்கும் அப்படின்றது தான் கொஷின். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேலரியில் 4 சிங்கர்ஸ் இருக்காங்க, செகண்ட் கேலரியில் 9 சிங்கர்ஸ் இருக்காங்க அப்படின்னும் போது உங்களுக்கு செகண்ட் கேலரியிலேருந்து சவுண்டு அதிகமாக இருக்கும் நார்மலாக இல்லையா. ஃபர்ஸ்ட் கேலரியில் சவுண்டு கம்மியாக இருக்கும், ஏன்னா அங்கே 7 சிங்கர்ஸ் இருக்கிறதுனால. இங்கே அங்கே 9 சிங்கர்ஸ் இருக்காங்க, அதனால் அந்த சைட் சவுண்டு அதிகமாக இருக்கும். இந்த 4 சிங்கர்ஸ் பாடுறதை விட அவங்களுடைய சவுண்டு அதிகமாக இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு பர்சன் எந்த இடத்துல நின்னா 2 பக்கத்தில் இருந்தோ ஈக்குவலாக சவுண்ட் கேட்கும் அப்படின்றது தான் கொஷின். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபர்ஸ்ட் கேலரியை ஏன்னு எடுத்துக்கிறேன், செகண்ட் கேலரியை பின்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஏக்கும் பிக்கும் இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 70 மீட்டர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கேலரி, தட் இஸ் ஏ, கேலரி ஏல வந்து 4 பர்சன்ஸ் இருக்காங்க, தட் இஸ் 4 சிங்கர்ஸ் இருக்காங்க. செகண்ட் கேலரி பியில் வந்து 9 சிங்கர்ஸ் இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போது அந்த பர்சன் நிற்கிற பொசிஷனை வந்து பின்னு எடுத்திருக்கேன் நான். அப்போது ஜஸ்ட்டு பியிலேருந்து பி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை, தட் இஸ் பிபி ஈக்குவல் டு டின்னு எடுத்திருக்கேன். ஓகே, தென் பிஏ அப்போ என்னவா இருக்கும் அப்படின்னா 70 மைனஸ் டிஆர் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு சுச்சுவேஷன். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஹிண்ட் ஒன்று கொஷினில் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த சவுண்ட் இன்டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு த ரேஷியோ ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்சஸ் டு தேர் கரஸ்பாண்டிங் டிஸ்டன்சஸ். மெயினாக கரஸ்பாண்டிங் டிஸ்டன்சஸ் அதை பார்த்துக்கோங்க. அதாவது ரேஷியோ ஆஃப் த சவுண்ட் இன்டென்சிட்டி எப்படி இருக்கும்னா, ரேஷியோ ஆஃப் த சவுண்ட் இன்டென்சிட்டி வந்து 4:9 இருக்கும். ஏன்னா 4 சிங்கர்ஸ் அண்ட் 9 சிங்கர்ஸ் இருக்கிறதுனால 4:9. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, அதனுடைய கரஸ்பாண்டிங் டிஸ்டன்சஸோட ஸ்கொயரோட ரேஷியோக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இப்போது கேலரி ஏ கிட்டே இருக்க டிஸ்டன்ஸ், அந்த பர்சன் கேலரி ஏலேருந்து தட் பர்சன் நிற்கிற டிஸ்டன்ஸ் வந்து 70 மைனஸ் டி மீட்டர்ஸ் இல்லையா. ஸோ அந்த சைடு, தட் இஸ் கேலரி பியிலேருந்து அந்த பர்சன் நிற்கிற டிஸ்டன்ஸ் வந்து டி மீட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அதனுடைய ஸ்கொயர் ஆஃப் த ரேஷியோ எப்படி இருக்கும்னா 70 மைனஸ் டி த ஹோல் ஸ்கொயர் இஸ் டு டி ஸ்கொயர்னு இருக்கும். ஓகே, இந்த சைடு 4:9, இந்த சைடு 70 மைனஸ் டி த ஹோல் ஸ்கொயர் இஸ் டு டி ஸ்கொயர். ஸோ இதுதான் நமக்கு கிடைச்ச ஹிண்ட். இந்த ஹிண்ட்டை நம்ம ஈக்குவேட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், தட் இஸ் இந்த ஹிண்ட்டை வச்சு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதை ஈக்குவேட் பண்ணி தான் டி வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம எய்ம் இங்கே என்னதுன்னா வேல்யூ ஆஃப் டி கண்டுபிடிக்கிறது தான். ஓகே, இப்போ சமக்கு போகலாம். ஸோ நம்பர் ஆஃப் singers in first gallery, that is A, is equal to 4. Number of singers in second gallery, that is B, is equal to 9. Now let P be the position of the person who is listening the music. Okay, position of the person. Now by the hint and then take this also, PA is equal to, that is PB is equal to D meters, then AB is equal to 70 meters, PA is equal to 70 meters, PA is equal to 70 minus D meters. So இதெல்லாம் தான் given நமக்கு. Okay, AB, PA and PB. So now by the hint
by the hint what we have, that is 4 by 9 is equal to 70 minus d the whole square divided by d square. Okay, so நமக்கு equation frame பண்ணிட்டோமா? So இந்த equation solve பண்ணி நம்ம d கண்டுபிடிக்கணும். Okay, so இப்போ cross multiplication, this comes here. So 4d square is equal to 9 into, so this one should be expanded using a minus b the whole square formula. A square na 70 square minus, இங்க minus இருக்கிறனால minus 2ab, no, so 2 into 70 into d plus b square is d squared here. Now 4d square equal to 9 into 4900 minus 140d plus d square. Now take this 9 inside. So இங்கே multiply பண்ணிங்கன்னா 9 9s are 81, 8 9 4s are 36, 44, then double 0, 44,100 minus 9 4s are 36, 312, 1260d plus 9d square. So இதெல்லாம் same side எடுத்துட்டு வந்து rearrange பண்ணிக்கோங்க. 9d square bringing this to this side minus 4d square minus 1260d plus 44,100 equal to 0. Now 9 minus 4 is 5d square minus 1260d plus 44,100 equal to 0. So equation full of 5 ஆல divide பண்ணலாம். இப்போ நீங்க dividing throughout by 5, d square minus 5 2s are 10, carry over 2, 6 means 5 5s are, then 10 means 2, plus 5 8s are, again 8 2 0 equal to 0. So this is the quadratic equation in D. இப்போ நம்ம sum and product methodல இதை solve பண்ணிக்கலாம். See here, if you multiply this you should get 8820, and if you add you should get minus 252. So first இதை split பண்ணிக்கோங்க. 882 into 10 ன்னு split பண்ணலாம் இல்லையா? அந்த 10 5 into 2 ன்னு எடுத்துக்கிறேன். And then இதை factorize பண்ணிக்கோங்க. 882 4 4 1 2 3 3 ones are 3, carry over 3 4s are, then 7, again 3 4s are 12, 9 7 7. So இப்போ நமக்கு இந்த numbers எல்லாம் இருக்கு இல்லையா? 7 into 7 into 3 into 3 into 2 into 5 into 2. So trial and error method la போட்டிங்கன்னா 7 3s are 21, 21 into 2 is 42. Remaining பாருங்க 21, 7 3s are, then 5 into 2 10, so 210. So இதுலேயும் negative sign போயிட்டிங்கன்னா minus into minus plus, minus 42 plus minus 210 is minus 252. So on these two numbers we have to use to write the factors. இப்போ factors என்னென்னு பார்த்தீங்கன்னா d minus 42 and d minus 210 equal to 0. So d minus 42 equal to 0 and d minus 210 equal to 0. So next d equal to 42 and d equal to 210. Two values கிடைக்குது d இல்லையா? ஸோ இங்கே d equal to 210 வந்து பாசிபிள் கிடையாது. அது பாசிட்டிவ் தான், பட் இருந்தாலும் பாசிபிள் கிடையாது. எதனாலனா டோட்டல் டிஸ்டன்ஸே எவ்வளோன்னு நம்ம பார்த்தோன்னா ஏக்கும் பிக்கும், தட் இஸ் 2 கேலரிஸ்க்கும் இன்பிட்வீன் டிஸ்டன்ஸே 70 மீட்டர்ஸ்ன்னு பார்த்தோம். அப்போ 210 வந்து டியோட வேல்யூ, அதில் ஒரு பார்ட் தான் டி இல்லையா? அந்த 70 மீட்டர்ஸில் ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் தான் டி. ஸோ இந்த 210 அதுவாக இருக்க முடியாது இல்லையா? ஸோ இது நாட் பாசிபிள். ஏன்னா டியோட வேல்யூ லெஸ் தென் 70 தான் இருக்கணும். டி இஸ் லெஸ் தென் 70, therefore d equal to 42. அப்போ டியை என்னன்னு எடுக்கலாம், நம்ம 42 தான் எடுக்கலாம். அப்போது எங்கெந்த டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா d is 72 42 and then 70 minus d is 70 minus 42. So next 70 minus d equal to 70 minus 42, which is equal to 8 then 2 28. ஸோ அப்போ ஒரு பர்சன் எங்கே நிற்கணும் அப்படின்னா
கேலரி பியிலேருந்து 42 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லேயும் கேலரி ஏ தட் இஸ் ஃபர்ஸ்ட் கேலரியிலேருந்து 28 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லேயும் நிற்கணும். ஏன்னா கேலரி ஏல ஃபியூ நம்பர் ஆஃப் சிங்கர்ஸ் தான் இருக்காங்க when comparing to கேலரி பி. அங்கே 4 சிங்கர்ஸ் தான் இருக்காங்க. அப்போது நீங்கள் நியரர் டு கேலரி ஏ நின்னீங்கன்னா தான் ரெண்டு பக்கத்தில் இருந்தும் சவுண்ட் இன்டென்சிட்டி ஈக்குவலாக இருக்கும். ஸோ த பொசிஷன் ஆஃப் த person from gallery A is 28 meters and gallery B is 42 meters. That's all the problem. There is a square field whose side is 10 meter. A square flower bed is prepared in its center, leaving a gravel path all around the flower bed. The total cost of laying the flower bed and graveling the path at rupees 3 and rupees 4 per square meter respectively is rupees 364. Find the width of the gravel path. ஸோ இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்கொயர் ஃபீல்டு இருக்குது, அதனுடைய சைட் லெங்க் கொடுத்துருக்காங்க 10 மீட்டர்ஸ். ஸோ இந்த ஸ்கொயர் ஃபீல்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சென்டரில் கரெக்டாக சென்டரில் ஒரு ஃப்ளார் பெட் போடுறாங்க. அந்த ஃப்ளார் பெட்டும் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. தட் இஸ் ஃப்ளார்ஸ் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே பூந்தோட்டம் மாதிரி போடுறாங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா தட் இஸ் கரெக்டாக அந்த ஸ்கொயர் ஷேப்லேயே சென்டரில் போடுறாங்க. ஓகே, ஸோ சுற்றி அந்த பாத் இருக்கு இல்லையா, அந்த ஃபீல்டு சென்டரில் போட்டாங்கன்னா கார்னர் வந்து அப்படியே 4 சைட்ஸும் உங்களுக்கு பாத் மாதிரி இருக்கும். அந்த பாத்தோட வித் எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஏன்னா சென்டரும் ஸ்கொயர், இதுவும் ஸ்கொயர் இல்லையா, அவுட்டரும் ஸ்கொயரில் இருக்குது, ஃபீல்டும் ஸ்கொயர், ஃப்ளார் பெட்டும் ஸ்கொயர்ன்றதுனால அந்த பாத்தோட வித் வந்து உங்களுக்கு சேமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அந்த பாத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிரேவல் ஃபில் பண்ணுறாங்க. பாத்தில் கிரேவல்னால் உங்களுக்கு தெரியும் இல்லையா, தட் இஸ் அந்த ஜல்லியும் சிமெண்ட்டும் கலந்த அந்த கலவை தான் கிரேவல்வாங்க. ஸோ அந்த கிரேவலை சுற்றி போடுறாங்க. ஸோ இந்த கிரேவல் போடுறதுக்கு அவங்களுக்கு 1 ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படின்னா 4 rupees ஆகுது. அதே அந்த ஃப்ளார் பெட்டை லே பண்ணுறதுக்கு அவங்களுக்கு rupees 3 ஆகுது. ஸோ டோட்டலாக அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற ருபீஸ் எவ்வளோன்னா 364 rupees பண்ணுறாங்க. இந்த வேலையை முடிக்கிறதுக்கு டோட்டலாக 364 rupees அவங்களுக்கு டோட்டலாக செலவாகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அந்த பாத்தோட வித் என்னவா இருக்கும், இதுதான் கொஷின். நமக்கு கொடுத்துருக்கிறது ஒன்லி மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஃபீல்டு, அந்த ஸ்கொயர் ஃபீல்டோட சைட் மெஷர்மெண்ட் 10 மீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு கேட்டிருக்கிறது வந்து பாத்தோட வித் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் நமக்கு கொஷின். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீல்டு இருக்குது, அதனுடைய சைட் லெங்த் வந்து 10 மீட்டர்ஸ் இல்லையா. ஸோ சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளார் பெட் இருக்குது, அந்த ஃப்ளார் பெட்டும் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது, அதனுடைய சைட் லெங்த்தை ஏன்னு எடுத்திருக்கோம். அண்ட் தென் அந்த வித் ஆஃப் த பாத் இருக்குது இல்லையா, அதை டபிள்யூன்னு எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ இப்போது கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்ஸ் இது தான். ஸோ இது இல்லாமல் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஃப்ளார் பெட் லே பண்ணுறதுக்கு rupees 3யும் பாத்தில் கிரேவல் பண்ணுறதுக்கு போடுறதுக்கு rupees 4ம் செலவாயிருக்கு. தென் டோட்டல் rupees காஸ்ட் வந்து செலவு பண்ணது வந்து 364 rupeesன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் given information. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம அசம்ஷன் என்ன பண்ணணும்னா லெட் A and W be the side length of flower bed and width of the path respectively. Width of the path respectively. That is W வந்து path oda width, A is side length of the flower bed. Okay, now area of the square field. Area of the square field எவ்வளோ உங்களுக்கு ஸ்கொயரோட ஏரியா தெரியும், சைடு இன்டு சைடு இல்லையா. ஸோ 10 square meter square which is equal to 100 meter square. Now area of flower bed, area of
flower bed is equal to a square meter square. So இப்போ பார்த்தீங்கன்னா area of path gravel போடுற path. இப்போ இந்த பாத்துக்கு தான் gravel போட போகிறாங்க. அந்த ஏரியா வந்து என்னதுன்னா area of the outer square minus area of the inner square, that is area of the square field minus area of the flower bed. So அப்போ area of the square field என்ன வரும் 100, area of the flower bed என்னது a square meter square. இப்போ நம்ம டோட்டல் காஸ்ட் வச்சு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஸோ டோட்டல் காஸ்ட் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, ₹364. ஸோ ஃப்ளார் பெட்டுக்கு ₹3 இல்லையா, ஃப்ளார் பெட் லே பண்ணுறதுக்கு 1 ஸ்கொயர் மீட்டருக்கு ₹3. அப்போ டோட்டலாக நமக்கு எவ்வளோ ஸ்கொயர் மீட்டர் இருக்குது, a ஸ்கொயர் மீட்டர் ஏரியா இருக்குது. அப்போ டோட்டலாக எவ்வளோ ஆகும்னா 3 into ஏரியா ஆஃப் த ஃப்ளார் பெட், தட் இஸ் 3a ஸ்கொயர் ப்ளஸ் பாத்தில் கிரேவல் போடுறதுக்கு எவ்வளோ ஆகுது ₹4. நமக்கு ஏரியா எவ்வளோ இருக்குது 100 minus a ஸ்கொயர். அப்போ காஸ்ட் எவ்வளோ ஆகும்னா ₹4 into ஏரியா ஆஃப் த பாத், which is nothing but 100 minus a square, which is equal to 364. ஸோ இந்த காஸ்ட்டையும் ஆட் பண்ணால் நமக்கு டோட்டல் காஸ்ட் வந்து 364 ஆகும். ஸோ இப்போது இதை 4 into 100 minus a square. ஸோ இந்த 4 உள்ளே எடுத்துகிட்டு போங்க. ஸோ 400 minus 4a square equal to 364. ஸோ இப்போது ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா that is 3a square minus 4a square is minus a square equal to, take this 400 to the right side, 364 minus 400. So minus a square equal to minus 36. Okay. 364 minus 400 is minus 36. Minus cancel ஆகிடும். So a square equal to 36, a equal to square root of 36, which is equal to plus or minus 6. So a equal to 6 and a equal to minus 6. இங்கே minus 6 வந்து not possible because a is the side length of the flower bed. அப்போது அது நெகட்டிவாக இருக்க முடியாது. So write this value as not possible. And we should take the a value as 6. Now what is the a value for us? a equal to 6. Okay. இப்போ A6னா நமக்கு கொஷினில் கேட்டிருக்கிறது வித்து தான் கேட்டிருக்காங்க. வித் ஆஃப் த தட் இஸ் பாத் கேட்டிருக்காங்க இல்லையா. வித்து வந்து இங்கே என்னது நம்ம எடுத்திருக்கோம் W. அப்போ நம்ம W வேல்யூ கண்டுபிடிக்கணும். W பார்த்திங்கன்னா நீங்கள் ஆக்சுவலி அவுட்டர் ஸ்கொயரோட லெங்த் வந்து 100 meters இருக்குது, இன்னர் ஸ்கொயரோட லெங்த் பார்த்திங்கன்னா 6 இருக்குது இல்லையா. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வித்து கிடைக்கும். ஓகே, that is width is equal to 10 minus 6 divided by 2, which is equal to 4 by 2, which is equal to 2 meters. டயக்ராமில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் வித்து வந்து ஆக்சுவலி ரெண்டு சைடும், இந்த சைட் W இந்த சைட் Wன்னும் போது அந்த அவுட்டர் ஸ்கொயரோட லெங்த் 10 meters இருக்குது, இன்னர் ஸ்கொயரோட லெங்த் வந்து 6 meters இருக்குது. ரெண்டுத்தையும் லெஸ் பண்ணும்போது 4 வரும். அப்போ இந்த சைட் 2 metersம் அந்த சைட் 2 metersம் போகும். ஸோ வித்தை வந்து 10 minus 6 by 2 equal to 4 by 2 equal to 2 metersன்னு போடலாம். ஸோ now write the conclusion part. Width of the path is equal to 2 meters. That's all this problem. Now see the 9th question. The hypotenuse of a right angle triangle is 25 centimeter and its perimeter is 56 centimeter. Find the length of the smallest side. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது, அதனுடைய ஹைப்போடென்யூஸோட லெங்க் கொடுத்துட்டாங்க 25 centimeterன்னு. அண்ட் தென் பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 56 meter. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபைண்ட் த லெங்த் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் சைடு. ஃபஸ்ட்டு இந்த சம்மை பார்க்குறதுக்கு முன்னாடி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பற்றி ஒரு ஸ்மால் நோட்டு. நத்திங் பட் உங்களுக்கு என்னென்னு தெரியும், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஒன் ஆஃப் தி ஆங்கிள் இஸ் 90 degree. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அந்த 90 degree ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் ஹைப்போடென்யூஸ். மற்ற ரெண்டும் 90 degree கண்டெயின் பண்ணியிருக்க சைடு. ஸோ எப்போவுமே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா ஹைப்போடென்யூஸ் தான் லாங்கஸ்ட் சைடாக இருக்கும். அதர் 2 sides விட ஹைப்போடென்யூஸ் வந்து லாங்கஸ்ட் சைடாக இருக்கும்.
இந்த அதர் 2 சைட்ஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்னா ரெண்டுத்தோட சைட் லெங்க்த்தும் ஈக்குவலாக இருக்கலாம், இல்லாட்டி ஒன்று பிக்கராக இன்னொன்று ஸ்மாலராக இருக்கலாம் இல்லையா. ஸோ இங்கே வந்து அப்படி தான் இருக்குது. அதனால தான் அவங்க கொஷினில் ஃபைண்ட் த லெங்த் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் சைடுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 3 சைட்ஸும் வேறு வேறு மெஷர்மெண்ட்டில் இருக்குது. அதில் ஹைப்போட்டென்யூஸ் இஸ் த லாங்கஸ்ட் சைடு, அதர் 2 சைட்ஸில் ஸ்மாலஸ்ட் சைடு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் கொஷின் இங்கே உங்களுக்கு. ஸோ இதில் கிவன் பார்த்தீங்கன்னா ஹைப்போட்டென்யூஸோட மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயக்ராமில் பாருங்கள், triangle ABC is a right angle triangle which is right angled at A. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா BC தான் ஹைப்போட்டென்யூஸ். உங்களுக்கு BC is hypotenuse. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஹைப்போட்டென்யூஸை எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன், தென் ஏபியை ஒய்ன்னு எடுத்திருக்கேன், தென் ஏசியை இசட்ன்னு எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இங்கே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னாலே உடனே நமக்கு ஞாபகம் வர்றது வந்து பைத்தாகோரஸ் தியரம் தான். ஸோ இந்த பைத்தாகோரஸ் தியரம் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹைப்போட்டென்யூஸ் இஸ் நத்திங் பட், ஸோ இன் triangle ABC I have taken AB as y and BC as x and CA as z centimeter. Okay, all are centimeter. ஸோ இப்படி எடுத்திருக்கேன். இப்போது ஜஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, எக்ஸ் தான் நமக்கு ஹைப்போட்டென்யூஸ் பிசி இல்லையா, 25 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25 சென்டிமீட்டர். அண்ட் தென் வாட் இஸ் தி அதர் இன்ஃபர்மேஷன்னா பெரிமீட்டர்னால் உங்களுக்கு தெரியும் சம் ஆஃப் த லெங்த் ஆஃப் த சைட்ஸ்ன்னு தெரியும். 3 சைட்ஸையும் ஆட் பண்ணால் நமக்கு பெரிமீட்டர் கிடைக்கும். தட் இஸ் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. அதை நம்ம இங்கே என்னென்னு எடுத்துருக்கோம், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்னு போட்டுக்கலாம், விச் இஸ் ஈக்குவல் டு 56 சென்டிமீட்டர் இல்லையா. ஸோ இது ரெண்டும் தான் நமக்கு கிவன் இன்ஃபர்மேஷன். இதை வச்சு தான் நம்ம ப்ராப்ளம் இங்கே போட போகிறோம். ஸோ இங்கே எக்ஸோட வேல்யூவை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 25னு கொடுத்துட்டோம்னா ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 56 மைனஸ் 25 வரும். ஸோ ஒய் ப்ளஸ் இசட் எஸ் இங்கே 25, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 56 minus 25. இந்த 25 இந்த சைடு எடுத்துகிட்டு போயிடுங்க. Now y plus z is equal to 31. ஓகே, 31ன்னு வரும். ஸோ இது ஒரு ஈக்குவேஷன், இங்கே ஒன்று இருக்குது நமக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா யூஸிங் பைத்தாகோரஸ் தியரம் so hypotenuse square is equal to sum of the square of the other 2 sides. Hypotenuse இங்கே என்னது x square, then equal to y square plus z square. ஸோ இதுதான் நமக்கு ஈக்குவேஷன் இங்கே இருக்கிறது. ஸோ இப்போ இந்த இசட்லேருந்து நம்ம இங்கே ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்க போகிறோம். ஒவ்வொன்றுத்துக்கும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ 25, ஸோ 25 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர். இப்போ இந்த இசட் ஸ்கொயருக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா 31 minus y the whole square. இசட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்தாச்சு. இப்போ ஈக்குவேஷன் பாருங்கள், சிங்கிள் வேரியபிள் ஒயில் வந்துடுச்சு. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் எழுதிட்டிங்கன்னா யூ வில் கெட் எ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இன் ஒய். அதை நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நவ் 25 ஸ்கொயர் இஸ் 625 ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 31 ஸ்கொயர் மைனஸ் தட் இஸ் a minus b the whole square formula 2 into 31 into y plus y square. Okay, so 625 equal to y square, 31 into 31 961. No, 961 minus 62. 31 into 2 is 62y plus y square. So இப்போ y square plus y square is 2y square. Rearrange பண்ணிக்கோங்க. Plus 961. இந்த 625 எப்படி வந்துச்சுன்னா ரைட் சைடு வரும்போது மைனஸ் 625 ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா now 2y square minus 62y plus 11 minus 5 is 6. Here 5 minus 2 is 3. Then 3 equal to 0. ஸோ இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக நீங்கள்
காமன் ஃபேக்டர் 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு எல்லாத்தையும் 2ஆல்? ஃபஸ்ட்டு டேர்ம் ஒய் ஸ்கொயர் ஆகிடும். செகண்டில் வந்து மைனஸ் 31y. இங்கே பார்த்தீங்கன்னா 2 1s are 2 carry over 13 means here 2 6 are then 8 equal to 0. So இப்போது sum and product method போகலாம். That is nothing but if you multiply you should get 168, if you add you should get minus 31. So இதை factorize பண்ணிக்கோங்க, trial and error methodல போடலாம். That is 2 times 8 4, again 2 42, again 2 21, then 3 7. So trial and error methodல try பண்ணிங்கன்னா 3 2s are 6, 6 2s are 12, 12 2s are 24, here 7 கிடைச்சிருச்சா? 27 plus 7 வந்துடும். ஸோ இங்கே மைனஸ் 31 இருக்கிறதுனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் minus 24 minus 7 is minus 31. ஸோ இதை 2 numbers யூஸ் பண்ணி ஃபேக்டர்ஸ் எழுதிக்கோங்க. y minus 24 and y minus 7 equal to 0. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா y minus 24 equal to 0 and y minus 7 equal to 0. So y equal to 24 and y equal to 7. So among these two இங்கே பார்த்தீங்கன்னா 24 and 7 இருக்குது. நமக்கு hypotenuse 25 cm கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ among these two 7 is the smaller one. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 25 cm 24 cm 7 cm form your Pythagorean triplet. இப்போ வந்து one of the side நீங்கள் 7 cm எடுத்திங்கன்னா the other side will be 24 cm இருக்கும். ஓகே, வேணால் நம்ம இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷன் 1 பைத்தாகரஸ் தியரம், இந்த ஈக்குவேஷனை அந்த 3 வேல்யூஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அதை நம்ம செக் பண்ணிக்கிட்டு வேல்யூ எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நவ் we will find the value of z. Z is equal to, that is if you take when y equal to 7 cm அப்படின்னு எடுத்திங்கன்னா z is equal to 31 minus 7 இந்த ஈக்குவேஷனில் போடுங்க. ஓகே, ஸோ z is equal to 31 minus 7 is 24 centimeter. பாருங்க, கரெக்டாக அந்த 24 வந்துடுச்சா? 7 எடுத்திங்கன்னா z வந்து 24 வரும். ஒய்யை வந்து 24 எடுத்திங்கன்னா z வந்து 7ன்னு வரும். ஸோ நீங்கள் இதில் எந்த வேல்யூ வேணால் எடுத்துகிட்டு கண்டுபிடிக்கலாம். பட் அதில் எது ஸ்மாலஸ்ட் வேல்யூவோ அந்த ஸ்மாலஸ்ட் வேல்யூவை நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த y and z வேல்யூ இருக்கு இல்லையா, தட் இஸ் y equal to 7 and z equal to 24. x is equal to 25 cm நமக்கு வந்திருக்கு. தென் y வந்து என்னது 7 cm, z வந்து தட் இஸ் 24 cm. ஸோ இந்த வேல்யூஸை வச்சு நம்ம பைத்தாகரஸ் தியரம் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். y ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் is equal to 7 square plus 24 square, which is equal to 49 plus 576, which is equal to 625, which is equal to 25 square, which is equal to z square. Satisfy ஆயிடுச்சா பாருங்க. So இங்கே 25, 7 and 24 are known as Pythagorean triplet. So அதனால the smallest side of triangle ABC is 7 centimeter. 7 centimeter. That's all this problem. So இன்னைக்கு நம்ம exercise 3.12 complete பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டாப்பிக்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணிவிடுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வெப்சைட் லிங்க் இருக்கும், அதில் நோட்ஸ் இருக்கும். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். Until then, bye bye, see you.